மக்களே நேற்று நைட்டு நம்ம குற்றாலம் ஆக்சுவலாக வந்தாச்சு. ஆனால் வந்ததுக்கப்புறம் செல்லில் சார்ஜ் இல்லை, அதனால் வீடியோ போட முடியல. இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு போகலான்னு கண்ணெல்லாம் பார்த்தீங்களா ஒன்றும் முடியல, மண் அடித்து கண்ணெல்லாம் வீங்கியே போச்சு. கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம், 10 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் வந்தோம். நேற்று வந்து பயங்கரமாக இருந்தது. மதுரை டு ராஜபாளையம் சுத்தமாக ரோடு சரியில்லை. நம்ம லால்பேட்டையிலேருந்து மதுரை வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 4-5 மணி நேரத்தில் வந்தாச்சு, 4 மணி நேரத்தில் வந்தாச்சு. ஆனால் மதுரையிலேருந்து ராஜபாளையம் வர்றதுக்கு 6-7 மணி நேரம் ஆச்சு. அப்படிப்பட்ட ரோடு அதுப்பா, அவ்வளோ மோசமாக, மண்ணும் புழுதியும் பள்ளமும் மேடுமா, ரோடு சுத்தமாக சரியில்லை. ரொம்ப ஜாக்கிரதையாக வரணும். நேற்று கூட பார்த்தோம்னா அந்த வர வழியில் பார்த்தீங்கன்னா 2-3 ஆக்சிடெண்ட்டு பார்த்தோம். ரோடை கிராஸ் பண்ணுற பசங்க சரியாக பார்த்துட்டு கிராஸ் பண்ணுறது இல்லை. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒரு லாரிக்காரங்க போய் தூக்கத்தில் வந்து ஒரு மரத்தில் விட்டது, இதெல்லாம் பார்த்தோம். கவனமாக வாங்க, வர்றதுக்கு முன்னாடி கவனமாக வாங்க, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி, சரிங்களா? இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம குற்றாலம் சுற்ற போகிறோம். எங்கெங்கே போகிறோங்கிறத வீடியோ போடுறேன், பாருங்கள். நேற்று ராத்திரி நாங்கள் தங்கியிருந்த ரூமை காட்டுறோம் வாங்க. 5 ஃபால்ஸ் ரோடு, 5 அருவி ரோடா வாங்க. இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ரூமு. அதுக்கு முன்னாடி 2 பேர் அறிமுகப்படுத்தணும். எங்கள் நண்பர்கள், நம்ம சதா மூலியமாக அறிமுகமான நண்பர்கள் 2 பேரும். சார் வாங்க 2 பேரும். ஹாய் பாஸ். இவர் எசக்கி, நல்ல நண்பர், இங்கே தான் நம்ம குற்றாலத்தில் இருக்காங்க. அவங்க வாங்க வாங்கண்ணே, உங்களை காட்டுங்கண்ணா, பூஞ்சை காட்டுங்கண்ணா, ஹாய் சொல்லுங்கண்ணா. ஹாய் ஹாய். அவங்க மாறி பூசாரி, 2 பேரோட அறிமுகம் கிடச்சிது. ரொம்ப ஜாலியாக இருந்தது. இன்னைக்கு ஃபுல்லாக இன்றைக்கி ஃபன் இவங்கள வச்சு தான் போகிறோம். இன்றைக்கி எங்கள் குற்றாலம் ஃபுல்லாக வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ஆமாம், ஃபன் பண்ணுறோம். வேறு லெவலாக இருக்குது. காலையிலே குளிர், செம்மையாக குளிருது. மெயின் அருவிக்கு போயிட்டுருப்பான், அங்கே போய் குடிக்கணும். குரங்கு எப்போ காலையிலே வீட்டு வாசலுக்காக கட்டுது. அவ்வளோ கூட்டம், குரங்கு கூட்டம் அதிகமாக இருக்குது. காலையிலே குரங்கு தான், இருந்தாலும் ரொம்ப அதிகம். அங்கே பாருங்க, ஏப்பா மேலே கீழே ஒரு இடம் பாக்கி கிடையாது, எல்லா இடத்துலையும் குரங்கு தான். எங்கே போகிறீங்க? டீ சாப்பிட. டீ சாப்பிட்டியா? டீ குடிக்க. நேற்று நைட்டு படுத்ததுலேருந்து இப்போ காலையில் எழுந்திரிச்சதும் உள்ளோ இல்லை, எழுந்திரிச்சிலேருந்து பல்லெல்லாம் வளர்க்கல. ஆனால் 10 போண்டா உள்ளே போயிருக்கு, 10 வடை உள்ளே போயிருக்கு. பல்லுலாம் விளக்கிக்கலாம், ஒரு வைக்கு விளக்கிக்கலாம். இப்போ போய் அருவியில் போய் குளிக்க போகிறோம். அங்கே போய் சுத்தமாக பல்ல கிளப்போம், மூலிகை தண்ணியில் பல்ல கிளம்புறோம். மக்களே, வழக்கமான குற்றாலம்னாக்கா நிற்கவே இடம் இருக்காது. இந்த சீசன் டைமில், நம்ம சபரிமலை சீசனில் நிறையா வாட்டி வந்திருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, நிற்கவே இடம் இருக்காது. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ விசாலமாக ஜாலியாக காற்றோட்டமாக இருக்கா. தண்ணி தான் இல்லை, டேட்டோ குத்துற இடம். இதெல்லாம் டேட்டோ குத்துற இடம். எவ்வளோ பயங்கர பிஸியாக இருக்கும், நிற்கவே இடம் இருக்காது. அது அருவியை பார்த்தியாலா, அருவியில் சுத்தமாக தண்ணி இல்லை, கொஞ்சோண்டு வந்துக்கிட்டு இருக்குது. அருவிங்கிற பேருக்கு வருது, அவ்வளோதான் தவிர அருவியில் வந்து அந்த மாதிரி பழைய மாதிரி இல்லை. போய் பார்ப்போம் அதில் எவ்வளோ தண்ணி வரைக்கிட்ட. குருநாதா குருநாதா வாங்க போகலாம். எங்கே போகிறீங்க? இது எவ்வளோ பேர் கிடப்பாங்க, எவ்வளோ கடைகள் இருக்கும். எல்லாம் ஸ்பீக்கர் கடை, செல் மொபைல் கடை, 2 சைட்லேயும் ஸ்பீக்கர் கடை, ஜவுளிக்கா, ஜேனு கூட்டம் இருக்கும். ஆனால் இன்றைக்கி சீசன் இல்லாத டைமில் பாருங்கள் சுத்தமாக காலியாக இருக்குது, பயங்கர காலியாக இருக்குது.
சித்திர சபைக்கு செல்லும் வழியா அதுதான் இதான் என்ட்ரன்ஸ் அண்ணா இது. வாங்க வாங்க. உறுப்பு நல்லா இருக்கு, நல்லா இருக்கும். அதனால பெரும் வெட்டுறதுக்கு தேங்காய் வெட்டுறதுக்கு வன்முறை வானம். வன்முறை கையில் எடுக்க வேணாம். வன்முறை கேட்டு குத்துறது போகிறோம். கேட்ட குத்து உள்ள கடை இந்த லைனில் வச்சுருப்பாங்க. இந்த சைடு இந்த சைடு ஜவுளி கடை. அந்த இப்போ இந்த சைடு இந்த சைடில் போகிறோம் அருவா வச்சுருப்பாங்க. அருவா கத்தி வியாபாரம் இந்த லைனில் போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைடில் பூரா மருந்து தைலம் இந்த மாதிரி இந்த லைனில் இங்கே தானே இருக்கும் மருந்து தைலெல்லாம் இங்கே தானே இந்த லைனில் ரைட்டு. மக்களே குற்றாலம் வந்துட்டோம். குற்றாலநாதரை பார்க்கலான்னு வந்தோம். குற்றாலநாதர் கோயில் மொத்தம் கொஞ்சம் பக்கத்துலேயே வந்துட்டு அருவிக்கு பக்கத்துலேயே நம்ம வந்துட்டோம். ஆமாம், இன்னும் குளிக்கலை. குளிச்சுட்டு வந்து குற்றாலநாதரை ஒரு தரிசனம் பண்ணிட்டு அடுத்து நம்ம கலக்கிறோம். அப்படியே என்ட்ரன்ஸை பார்ப்போம். அருவிக்கிட்ட வந்துட்டோம். அருவியை பார்த்தோன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட் செம்மையாக இருக்குது. அருவி ஆனால் தண்ணி தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. குளிக்கிற அளவுக்கு தண்ணி வருது. எப்போ வந்தாலும் எப்போ குற்றாலம் வந்தாலும் ஒரே கூட்டம், எப்போ வந்து குளிக்கவே முடியாது. ஆனால் இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. நீங்கள் நல்லா ஒரு அரை மணி நேரமாவது ஃபுல்லாக குளிக்கிறோம். ஒரு இது வச்சு எல்லாமே இது வந்து சிலிண்டர் வெடிச்சிருச்சு. டீ கடை வச்சுருந்தாங்க. எப்போ இப்போ நடந்து ஒரு 6 மாதம் இருக்கும். அதில் தான் ஃபுல்லாக எல்லாமே என்ட்ரன்ஸில் இருந்து இந்த இது வரைக்கும். இடையில நீங்கள் யாருக்கும் நியூஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க, பேப்பரில் வந்திருக்கும். இந்த மாதிரி குற்றாலத்தில் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அது இதுதானே? அது இதுதான் பாருங்கள். ஒரு சிலிண்டர் எல்லாமே கம்ப்ளீட்டாக போச்சு. கேவலமாக பார்த்துக்குங்க. சிலிண்டர் லீக் ஆகுதுன்ட்டு நம்ம அலட்சியமாக இருந்தோம் அப்படின்னா அதுலேருந்து ஆயிடுது. கடை எந்த ஒரு கடை கூட இல்லைப்பா, எல்லாமே காலி ஆகிடுச்சு. ஃபுல்லாக அங்கேருந்து பாருங்கள். மக்களை மேலே கம்பி வேலி போட்டிருக்காங்க. உங்கள் கண்ணுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, தெரியும்னு நினைக்கிறேன். அது ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த இளைஞர்கள் யூத்து 2K கிட்ஸு என்ன பண்ணாங்க, மேலே ஏறி அங்கே போய் குளித்தா தான் குளித்த மாதிரி இருக்கும். கீழே அழகாக குளிக்கலாம். இதை விட்டுட்டு மேலே போய் குளிக்க போய் மேலேருந்து ஒரு 2-3 பேர் ஊரில் இறந்துருக்குறாங்க. இதனால தான் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, அது மாதிரி யாரும் வரக்கூடாது, தடுப்பு வேலி போட்டு அதை வந்து ஃபுல்லாக பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. குளிக்கிறதுக்கு ஒரு இடம், பாதுகாப்பான இடம் அரசாங்கம் கொடுக்கும்போது இந்த பசங்க சின்ன பசங்க பண்ணுற வேலைலாம் இருக்குது, சொல்ல முடியல. பாருங்கள் இங்கே மேலே சொன்னாலே இளைஞர்கள்லாம் அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு வேலி போட்டுக்காங்க, பார்த்துருக்கீங்க. அது மாதிரிலாம் செய்ய வேண்டாமே. பாதுகாப்பாக குளிக்கிறதுக்கு அரசாங்கம் நிறைய பண்ணியிருக்காங்க. அப்படி அந்த பாதுகாப்பை மீறி அப்படின்னா ஒரு எக்ஸைட்மெண்ட் கேட்குது இல்லையா? இவ்வளோ பேர் இறந்து போகிறீங்க. அது இளைஞர் இறந்து போயிருக்காங்க, பார்த்தாலே தெரியும். நிறைய நியூஸில் நம்ம பார்க்குறோம். நம்ம குற்றாலத்துலேருந்து வலிக்கிருந்து வாலிபர்கள் மரணம் அப்படின்னு. அதெல்லாம் தேவையில்லையே. கீழே அழகாக பாருங்க, அழகாக குளிக்கிற மாதிரி எவ்வளோ இடம் இருக்குது. இங்கேயே அழகாக குளிக்கலாம். அதை விட்டுட்டு மேலே தான் போய் குளிப்பேன் அப்படின்ட்டு ஒரு பையன் பண்ணுறதை பார்த்தா மற்ற பசங்கள்லாம் சரி, அந்த ஒரு பையனை உதைக்க முதல்ல எல்லாம் சரியாயிடும். குளிக்கிறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அருவிக்கிட்ட வந்துட்டோம். ராஜா
போங்க. குளிருது, பயங்கரமாக குளிருது. பிள்ளைங்க ஒன்று இருக்கு சிவலிங்கம் அது என்னடா ஒரு ஹோல்சேல் மசாஜ் இவ்வளோ அங்கே வச்சுருந்தீங்களா? உட்காந்து குளிங்க. ஆட்டோமேட்டிக்காக மசாஜ் பண்ணிட்டு அங்கேருந்து வந்ததுக்கு உள்ளே செம்மையாக இருக்குல்ல, மசாஜ் பண்ணுறது மாதிரி செம்மையாக இருக்கு. வேற லெவல். ஆமாம். இல்லை எப்படி அங்கெல்லாம் போய் சிவலிங்கம் செதுக்கிட்டு பண்ணே தெரியல. இங்கேயா அம்மன்? ஆமாம், அந்த ஆறுக்கு நடுவில் அம்மன் இருக்காங்கல்ல, அம்மன் சிலையும் இருக்குது, சிவன் சிலையும் இருக்குது. ரைட் ரைட்டு. இந்த இருக்குல்ல அம்மன் எல்லாரும் போடுவாங்க. சிங்கம் களத்தில் இறங்க போகுது. ஆமாம், சிங்கம் இறங்குது. சிங்கம் இன்னும் இடம் கிடைக்காம அலையிறியா? குளிக்கிறது இடம் கிடைக்கலையா? மாதவா அங்கே போ, அங்கே போ, அங்கே தான் நல்லா தண்ணி ஸ்பீடாக வரும். ஸ்பீடாக சூடா இல்லை, ஸ்பீடா. இங்கே தான், இங்கே தான். போய் செவுத்துல முட்டிக்காதா, பாறையில் முட்டிக்காதா. சோளமுத்தா எவ்வளோ வேகமாக வருது தண்ணி. அப்பா அடிச்சு தெளிக்குதப்பா. மக்கா இங்கே குற்றாலத்துக்கு வர்றவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அட்வைஸு. நீங்கள் குற்றாலம் வந்துட்டிங்கனாக்கா கீழே ஆட்டோ டிரைவரை போய் பார்க்குறீங்க. ஆட்டோ டிரைவர் என்னை கொண்டு குற்றாலத்தில் கொடுப்பா, அருவியில் கொடுப்பான்னு சொன்னால் அவன் என்ன சொல்லுவான்னா, இங்கே தண்ணி வரல, ஐந்தருவியில் தான் தண்ணி வருதுன்னு சொல்லுவான். நம்பாதீங்க. நிறைய பேர் அப்படி சொல்லி கொண்டு, ஏன்னா ஐந்தருவி இங்கேருந்து போகணுன்னா 5 கிலோமீட்டர் மேலே, அது காசு அவனுக்கு கிடைக்குங்கிறதுக்காக அந்த மாதிரி போய் சொல்லி நம்மளை கூப்பிட்டு போகிறாங்க. இங்கேயே போதுமான அளவுக்கு தண்ணி வருது, இங்கேயே அழகாக குளிக்கலாம். அதனால் வர்றவங்க நேராக நீங்கள் எப்போதும் வர மாதிரி இந்த அருவிக்கே வந்துடுங்க. போகிறதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அதில் முக்கியமான ஃபார்மாலிட்டி துண்டு இருந்தால் இதை இப்படி கட்டிக்க. இப்போ உள்ளே போய் நல்லவனாக காணும்.